வணக்கம். இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்தியாவுல மின்வெட்டு. பல வருஷமா இதுக்கு தீர்வுன்னா நம்ம காதுல கேட்கறது அந்த டீசல் ஜெனரேட்டரோட சத்தம் தான். ஆனா இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி ஒரு பெரிய தொழில்நுட்ப மாற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னு தோணுது. பியூர் பவர் ஹோம் அப்படின்னு ஒரு புது தீர்வு வந்திருக்கு. இது டீசல் ஜெனரேட்டர்களோட ஆதிக்கத்தையே முடிவுக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. அமைதியானது, தூய்மையானது, புத்திசாலித்தனமானதுன்னு நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு இந்த தகவல்களை வச்சு இது உண்மையிலே ஒரு புரட்சியா இல்லையான்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். வாங்க. சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச அந்த வில்லன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாமே. டீசல் ஜெனரேட்டர்கள், அதோட சத்தம், புகை, அப்புறம் அந்த பராமரிப்பு செலவு எல்லாமே ஒரு பெரிய தலைவலி. இந்த தகவல்கள்ல அதோட முக்கிய பிரச்சனைகளா எதை சொல்றாங்க? நீங்க அத வில்லன்னு சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா அதோட பாதிப்புகள் அப்படி. முதல்ல அதோட இரைச்சல். இந்த தகவல் படி ஒரு டீசல் ஜெனரேட்டரோட சத்தம் 80லிருந்து 95 டெசிபல் வரைக்கும் இருக்கும். ஒரு நிமிஷம், 95 டெசிபலா? ஆமா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது உங்க ஹால்ல ஒரு புல் வெட்டுற மிஷினை ஓட்டுறதுக்கு சமம். அப்பாடியோ! எங்க வீட்டு பக்கத்துல ஜெனரேட்டர் போட்டாலே டிவி சத்தத்தை கூட்ட வேண்டியிருக்கும். இது தூக்கத்தை எல்லாம் ரொம்ப பாதிக்குமே. கண்டிப்பா. தூக்கத்தை கெடுக்கிறது மட்டும் அல்ல, இது நகர விதிமுறைகளையும் மீறுது. இது ஒரு பெரிய ஒலி பாதுபாடு. சரி, சத்தம் ஒரு பக்கம். அந்த புகைய பத்தி என்ன சொல்றாங்க? அது இன்னும் மோசமானதா தெரியுதே. நிச்சயமா. டீசல் புகையில இருக்கிற அந்த சின்ன சின்ன துகள்கள், அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, புற்றுநோயை உண்டாக்கும்னு உலக சுகாதார நிறுவனமே சொல்லிருக்கு. அப்படியா? ஆமா, இந்த நச்சு புகை காத்துல கலந்து குறிப்பா குழந்தைகள், வயசானவங்க இவங்களோட சுவாச மண்டலத்தை நேரடியா பாதிக்குது. இது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட விதிமுறைகளை மீறது மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்குது. இது வெறும் ஒரு வசதி குறைவில்ல, ஒரு சுகாதார பிரச்சனை. ஆனா செலவு ஒரு பெரிய காரணம் இல்லையா? அதனால தானே பலரும் இந்த பொறுத்துக்கிறாங்க. அது ஒரு தவறான கருத்து. டீசல் ஜெனரேட்டர் தொடர்ந்து பணத்தை உறிஞ்சுற ஒரு மெஷின். டீசல் வாங்கணும், அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும், இன்ஜின் ஆயில், ஃபில்டர்னு மாத்திக்கிட்டே இருக்கணும். செலவு நீண்டுகிட்டே போகும். அது மட்டும் இல்லாம அது சரியா வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாதே. கரெக்ட். அதோட நம்பகத்தன்மையும் ஒரு பெரிய கேள்விக்குறி. மழை காலத்துல ஸ்டார்ட் ஆகாது, வெயில் காலத்துல ரொம்ப நேரம் ஓடுனா சூடாகி நின்னுடும். சொல்லப்போனா இத பாத்துக்கவே ஒரு ஆள் தேவைப்படலாம். இது உடல், மனசு, பொருளாதாரம் எல்லா வகையிலயும் ஒரு பெரிய சுமைதான். சரி, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாதான் இந்த பியூர் பவர் ஹோம சொல்றாங்க. இது எப்படி வித்தியாசமானது? இது ஒரு பெரிய இன்வெர்டர் மாதிரி தானே? நல்ல கேள்வி. இது வெறும் இன்வெர்டர் கிடையாது. இது ஒரு முழுமையான அறிவார்ந்த ஆற்றல் சேமிப்பு அமைப்பு. ஒரு ஸ்மார்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இதுல லித்தியம் பேட்டரி, ஒரு சக்தி வாய்ந்த இன்வெர்டர், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ கொண்ட ஒரு மூளை, எல்லாமே ஒரே பெட்டிக்குள்ள இருக்கு. ஓஹோ, எல்லாம் ஒன்னா இருக்கு. ஆமா, டீசல் ஜெனரேட்டர் ஒரு மெக்கானிக்கல் தீர்வு. ஆனா பியூர் பவர் ஹோம் உங்க வீட்டு தேவைகளை புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னைத்தானே நிர்வகிக்கிற ஒரு ஸ்மார்ட் சாதனம். கேக்குறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு. சரி, ரெண்டையும் நேரடியா ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்பதான் உண்மையான வித்தியாசம் புரியும். முதல்ல சத்தம் மற்றும் புகை. இதுல ரெண்டுக்கும் போட்டியே இல்ல. பியூர் பவர் ஹோம் ஓடும்போது கிட்டத்தட்ட சத்தமே வராது, புகையும் 0. அதனால இத உங்க பால்கனிலயோ, ஸ்டோர் ரூம்லயோ, ஏன் உங்க ஹால்ல கூட ஒரு அலங்கார பொருள் மாதிரி வச்சுக்கலாம். ஆனா ஜெனரேட்டரை கண்டிப்பா வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். ஆமா, அது வீட்டின் அமைதியையும் அழகையும் கெடுத்துடும். சரி, அடுத்த முக்கியமான விஷயம், கரண்ட் போனதும் இது எவ்வளவு சீக்கிரம் ஆன் ஆகும்? நான் ஒரு ஆன்லைன் மீட்டிங்ல இருக்கும்போது கரண்ட் போச்சுன்னா ஜெனரேட்டர் ஆன் ஆகுறதுக்குள்ள இன்டர்நெட் கட் ஆயிடும். இங்கதான் தொழில்நுட்பத்தோட மேஜிக்கே இருக்கு. ஸ்விட்ச் ஓவர் டைம், அதாவது மின்சார மாற்று நேரம். டீசல் ஜெனரேட்டர் ஆன் ஆக 5லிருந்து 60 வினாடி வரைக்கும் எடுத்துக்கும். அந்த கேப்ல உங்க கம்ப்யூட்டர், வைஃபை எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஆமா, அது ரொம்ப எளிச்சலா இருக்கும். சரி, பியூர் பவர் ஹோம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 10 மில்லி வினாடிக்கும் குறைவான நேரம். என்னது, 10 மில்லி வினாடியா? அது என் கண் சிமிட்டுற நேரத்தோட கம்மி. அப்ப கரண்ட் போனதே தெரியாதா? என் வைஃபை கூட கட் ஆகாதா? கட்டாகாது. உங்க வேலை, பொழுதுபோக்கு, தூக்கம் எதுவுமே ஒரு நொடி கூட தடைப்படாது. இது ஒரு தடையற்ற மின்சார அனுபவம். அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. சூப்பர். ஆனா இந்த வசதிக்கெல்லாம் நாம பெரிய விலை கொடுக்கணுமே. இந்த டெக்னாலஜி விலை ரொம்ப அதிகமா இருக்குமே. பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆரம்ப முதலீடு, அதாவது இனிஷியல் காஸ்ட், பியூர் பவர் ஹோம்க்கு 1.1 லட்சம் ரூபாயிலிருந்து 4.7 லட்சம் வரைக்கும் இருக்கு.
இது அதே திறன் கொண்ட டீசல் ஜெனரேட்டரோட விலையை விட 10% வரைக்கும் குறைவு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, விலை குறைவுங்கிறது சரி. ஆனா 1,00,000 ரூபாய்க்கு மேலங்கிறது ஒரு சராசரி குடும்பத்துக்கு பெரிய தொகை தானே. இதை விட கம்மியான விலையில ஒரு நல்ல இன்வெர்டர் வாங்கிடலாமே. மக்கள் ஏன் இவ்ளோ செலவு பண்ணணும்? மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் நம்ம இயக்க செலவையும் அதாவது ஆபரேட்டிங் காஸ்டையும் கணக்குல எடுக்கணும். நீங்க வாங்குற சாதாரண இன்வெர்டர் சில லைட் ஃபேன் மட்டும்தான் ஓட்டும். ஆனா பியூர் பவர் ஹோம் உங்க முழு வீட்டையும் ஏசி உட்பட இயக்கும். ஓ, ஏசியும் ஓட்டலாமா? கண்டிப்பா. டீசல் ஜெனரேட்டரோட ஒப்பிட்டா பியூர் பவர் ஹோம்க்கு எரிபொருள் செலவே கிடையாது. இது கிரிட் கரண்ட்லயோ இல்ல சோலார் பேனல்கள் மூலமாவோ சார்ஜ் ஆயிடும். ஆனா டீசல் விலை ஏற ஏற ஜெனரேட்டரோட செலவும் ஏறிட்டே போகும். அதனால நீண்ட கால நோக்குல பார்த்தா பியூர் பவர் ஹோம்ல செய்யற முதலீடு உங்களுக்கு சில வருஷங்கள்லயே திரும்ப கிடைச்சிடும். சரி, நீண்டகால பயன்பாடுன்னு சொல்லும்போது பேட்டரி ஆயில் ஒரு முக்கியமான கேள்வி. 10 வருஷம் கழிச்சு அந்த லித்தியம் பேட்டரிக்கு என்ன ஆகும்? அதை மாத்திர செலவு அதிகமா இருக்குமா? இது ஒரு நியாயமான கவலை. இந்த தகவல் படி ரெண்டுமே 10 வருஷத்துக்கு மேல உழைக்கும். பியூர் பவர்ல இருக்கிற லித்தியம் பேட்டரிகள் ரொம்ப உயர்தரமானது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோட செயல்திறன் குறைஞ்சாலும் அதை மறுசுழற்சி செய்யற தொழில்நுட்பங்கள் இப்போ வளர்ந்துட்டு வருது. முக்கியமா பியூர் பவர் ஹோம்க்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. அதுல இருக்கிற கிளவுட் ஏஐ தொழில்நுட்பம் அதோட செயல்பாட்டை 24 மணி நேரமும் கண்காணிக்கும். ஓ, அதுவே பார்த்துக்கோமா? ஆமா, ஏதாவது பிரச்சனைனா அதுவே சரி பண்ணிடும். ஆனா டீசல் ஜெனரேட்டருக்கு தொடர்ந்து உங்க நேரமோ பணமோ தேவைப்படும். செயல்திறன் அதாவது எஃபிஷியன்சி பத்தி ஒரு புள்ளி விவரம் இருக்கு. பியூர் பவர் ஹோம் 97%, ஆனா டீசல் ஜெனரேட்டர் வெறும் 30-35% தானே. இந்த நம்பர் கேட்கவே பெரிய வித்தியாசமா தெரியுதே. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. ரொம்ப எளிமையா சொல்றேன். பியூர் பவர் ஹோம் 97% செயல்திறன் கொண்டது. அப்படின்னா அது சேமிச்சு வச்ச 100 யூனிட் கரண்ட்ல 97 யூனிட்டை உங்க உபயோகத்துக்கு கொடுக்கும். ஆற்றல் இழப்பு வெறும் 3% தான். ஆனா டீசல் ஜெனரேட்டரோட செயல்திறன் 30-35% தான். ஒரு நிமிஷம். அப்போ நான் என் ஜெனரேட்டர்ல போடுற 100 ரூபாய் டீசல்ல வெறும் 30 ரூபாய் மதிப்புள்ள பவர் தான் எனக்கு கிடைக்குதா? மீதி 70 ரூபாய் எங்க போகுது? மீதி அந்த 70 ரூபாய் உங்க காதை பிளக்கிற சத்தமாகவும் தாங்க முடியாத வெப்பமாகவும் நச்சு புகையாகவும் வீணாகுது. அட கடவுளே! ஒவ்வொரு தடவையும் ஜெனரேட்டர் ஓடும் போதும் நீங்க உங்க பணத்துல 2 பங்கு காத்துல வீசுறீங்க. இது எவ்ளோ பெரிய ஆற்றல் மற்றும் பண விரயம்னு யோசிச்சு பாருங்க. இது நம்பவே முடியல. இந்த 70% விரயத்தை நான் ஒரு சாதாரண விஷயமா ஏத்துக்கிட்டு இருக்கோங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. சரி, தொழில்நுட்ப அம்சங்களை தாண்டி இதுல வேற என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? 2x சர்ஜ் லோட ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்லாம் சொல்றாங்களே. ஆமா, 2x சர்ஜ் லோட் அப்படிங்கிறது ஏசி, கீசர், மோட்டார் மாதிரியான சாதனங்கள் ஆன் ஆகும்போது அதுங்க வழக்கத்தை விட அதிக கரண்ட்டை ஒரு நொடிக்கு இழுக்கும். அந்த கூடுதல் சுமையை தாங்குற சக்தி பியூர் பவர் ஹோம்க்கு இருக்கு. அதோட திறனை விட 2 மடங்கு சக்தியை இது கொடுக்கும். அப்போ கரண்ட் இல்லாதப்போவும் நான் வீட்ல ஏசி போடலாம், அப்படிதானே? நிச்சயமா. அப்புறம் ஸ்மார்ட் பவர் மேனேஜ்மெண்ட் இன்னும் சிறப்பானது. இத உங்க வீட்டு சோலார் பேனல்களோட ஈஸியா இணைக்கலாம். பகல்ல சோலார்ல இருந்து வர்ற உபரி மின்சாரத்தை இது சேமிச்சுக்கும். தேவைப்பட்டா அந்த உபரி மின்சாரத்தை நீங்க கிரிட்டுக்கு வித்து பணம் கூட சம்பாதிக்கலாம். இல்ல, ஏன் சொன்னீங்க? அது உண்மையிலேயே ஏதாவது வேலை செய்யுமா? இல்ல அது வெறும் விளம்பரத்துக்காக சொல்ற வார்த்தையா? இல்லல, இது வெறும் விளம்பர வார்த்தை இல்ல. இதோட ஏஐ உங்க குடும்பத்தோட மின்சார பயன்பாட்டு முறைகளை கத்துக்கும். உதாரணமா, நீங்க டெய்லி காலையில 7 மணிக்கு கீசர் போடுறீங்கன்னா அதுக்கு அது தயாரா இருக்கும். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, சில நகரங்கள்ல மின்சார கட்டணம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். ராத்திரி நேரத்துல விலை கம்மியா இருக்கும். இந்த ஏஐ அதை புரிஞ்சுக்கிட்டு கரண்ட் பில் கம்மியா இருக்கிற நேரத்துல சார்ஜ் பண்ணி பில் அதிகமா இருக்கிற நேரத்துல அந்த சேமித்த மின்சாரத்தை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை குறைக்கும். அட, இது ஒரு புத்திசாலி ஃபைனான்ஸ் மேனேஜர் மாதிரி வேலை செய்யுது. கரெக்டா சொன்னீங்க. அருமை. இந்த உரையாடல் மூலமா இது வெறும் ஜெனரேட்டருக்கான மாற்று இல்ல, அதை விட பல மடங்கு முன்னேறிய ஒரு தொழில்நுட்பம்னு தெளிவா புரியுது. இது அமைதியான, தூய்மையான, புத்திசாலித்தனமான ஒரு தீர்வு. இந்த உரையாடல் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. டீசல் ஜெனரேட்டருங்கிறது கரண்ட் இல்லாதப்போ நமக்கு உதவுற ஒரு தற்காலிக ஏற்பாடு. ஆனா பியூர் பவர் ஹோம் மாதிரி ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம் மின்சாரத்தை உருவாக்குறது, சேமிக்கிறது, நிர்வகிக்கிறதுன்னு எல்லாத்தையும் செய்யுது.
அப்படி என்றால் நாம மின்வெட்டுகளுக்கு எதிர்வினையாற்றும் ஒரு நிலையிலிருந்து மாறி நம்ம வீட்டின் ஆற்றல் தேவைகளை நாமே முன்கூட்டியே நிர்வகிக்கும் ஒரு புதிய யுகத்துக்குள் நுழைகிறோமா? சிந்தித்து பாருங்கள்.